சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசி போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். தனுசு காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அவருடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். போராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 8ல மறையாருங்க. சுக்கிரன் நட்சத்திராதிபதினு சொல்லப்படுறது சுக்கிரன் ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காருங்க. ஆயினும் நீசம் பெற்ற சூரியனோட சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் பலம் இழந்த தன்மை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 9ஆம் சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இந்த மாசம் 2வது பேர் ஆல்மோஸ்ட் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போறாங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அப்போ ஒரு ராசிக்கு முக்கியமான தன்மையில ஒரு தூண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த திரிகோணங்கள் ஒரு தூண்களா வரும். அவருடைய 2 அதிபதிகளும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தாலே மாற்றிய முதல் பகுதியில சூரியன் பலமிழந்த தன்மையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டுதான் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீங்க, சரிங்களா? ஒரு விஷயம் தானா கிடைக்கும், உழைக்காம கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்காது. இறங்கி வேலை செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கடினமா உழைங்க, நிச்சயமாக எதையுமே உங்களால சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைந்தனால அதாவது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது, ஆனா எதிர்பார்க்காத விஷயங்கள் திடீர்னு நடக்கும். அதுதான் விஷயம். ஒரு விஷயம் நடக்காது, ஒரு விஷயத்த நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க, ரொம்ப நாளா ஏங்கி ஏங்கி இருப்பீங்க, அதை வந்து சீப்போன்னு விட்டுட்டு இருப்பீங்க. அப்படி விட்ட விஷயம் இப்ப வந்து உங்களுக்கு சாதகமா அமைச்ச முடியும். அப்ப எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அதுதான் விஷயம். அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மறைமுகமான வழியில வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் வளர்க்கறதுனால மறைமுகமான வழியில வருமானம் பணவரவு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூர இடங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தூர இடங்கள்ல பயணம் பண்றது, அங்க போயிட்டு வர்றது, பயணங்களால் ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படுறது, குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, ஸோ இது போன்ற விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருக்கனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள டக்கு டக்குன்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள், ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி சார்ந்த விஷயங்கள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வந்து இது சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல அந்த நெருப்பு கிரகங்கள் 2மே வளர்க்கறதுனால அந்த காய்ச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போகும். அதற்கடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது சிறப்பு தான். குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானாதிபதி 2 பேருமே வலுப்பெற்ற அமைப்புல இருக்காலும் சுக்கிரன் ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனாலையும் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். செய்யற விரயம் கண்டிப்பாக லாபமாக மாறும். ஆயினும் நீங்க பாக்குற லாபத்தை விட இந்த மாதம் செலவு தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா விரயஸ்தானம் 8ஆம் இடம் வலுக்கிறதுனால இந்த மாதம் எவ்வளவுதான் நீங்க வந்து வருமானத்தை சம்பாதித்தாலும் வருமானத்தை சேர்த்து வச்சாலும் இன்னொரு பக்கம் காசானது செலவாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். எதுக்கு செலவு பண்றோம், என்ன செலவு பண்ணணும், நோட் புக் மாதிரி போட்டு எழுதிட்டு செலவு பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம 9ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. ராகு ஒரு துணிச்சலை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். அது மாதிரி வேற்று மதம் வேற்று மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அதோட பார்வை இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தூர இடங்களுக்கு நகர்த்தி படிக்கிறது, வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல படிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறேன்னா அந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும். படிப்புல ஓரளவுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் இருந்து வந்த இந்த கவனச்செலவுகள் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஈடுபாடோட படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடம் கேதுனுடைய ஆதிக்கத்துல இருக்குங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல அவர் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க இந்த மாதம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். ஏன்னா சூரியனும் கொஞ்சம் பலம் இழந்த தன்மையில தான் இருக்காருங்க. அதற்கடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கனாலும் 2வது பகுதியில வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்காங்க. கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு பேச்சு திறமை உங்ககிட்ட வெளிப்பட்டாலும் கூட இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயினும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் தொடர்பு கொஞ்சம் குடும்பத்தை நீங்க இழுத்து பிடிச்சு நிக்க வைப்பீங்க, சரிங்களா? பிரச்சனை பிரிவு வந்தாலும் உங்க பேச்சின் மூலமா கொஞ்சம் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும்.
அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா 2 நபர் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா அது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு நல்லா இருக்காரு 3ஆம் இடத்துல. ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ அக்கம் பக்கத்தார், சுற்றத்தார், வேற்று மொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அவங்க சார்ந்த வழியில உதவிகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. சரிங்களா? அப்போ திடீர்னு அதாவது வாழ்க்கையில புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களாலையும் ஒரு சில ஆதாயங்கள் உண்டுங்க. வயதுல மூத்தவங்களால உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் உண்டுங்க. திடீர்னு அவங்களால ஒரு உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.